சூர்யா, அப்போ என்டிஏ ஆட்சி அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பேசினது நீங்க எப்படி உள்வாங்கிக்கிட்டீங்க? அதுக்கு பின்னாடி என்ன கணக்கு, என்ன ஸ்ட்ராட்டஜி, எப்படி பயணிக்க போறீங்க? நிறைய பதில் சொல்லணும், குறிப்பா மணிகண்டன் அவர்களுக்கு. ஆனா அது இப்ப சொல்ல ஆரம்பிச்சேன்னா சண்டை ஆயிடும். அதனால என்னுடைய கருத்து சொல்லிட்டு அப்புறமா பதிலுக்கு வரேன். இப்போ முதல்ல இப்போ பீட்டர் ஐயா சொன்னது ஒத்துக்கிறேன். அதாவது பிஜேபியினுடைய வேலையே வந்து எல்லா ஸ்டேட்லயும் எப்படியாச்சும் ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதுதான். எனக்கு தெரிஞ்சு அரசியல் இருக்கிறது அதுக்கு தான், சும்மா சாப்பிட்டு தூங்குறது கிடையாது. எல்லா மாநிலத்திலையும் ஆட்சி அடைக்கணும், 24 மணி நேரம் அரசியல் பண்ணணும். அதுல வந்து சொல்ற மாதிரி எல்லாமே பண்ணி என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு. அவர் சொல்றது தேர்தலை மட்டுமே ஒரு கட்சி நினைச்சிட்டு இருக்க கூடாது, இல்ல மக்கள் நல திட்டம் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்றதுனாலதான் திரும்பி திரும்பி ஜெயிச்சிட்டு இருக்கோம். அது என்னைக்கு அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வரலாம். புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அமித்ஷா அவர்கள் சொன்னது. அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, ஆகஸ்ட் 10, 2024 ஈரோட்டில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. அப்ப அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இனிமே தமிழகத்துல வந்து இரு கட்சி ஆட்சி, அதாவது ஒரு கட்சி மட்டும் மெஜாரிட்டியா ஆட்சி செய்யறது வந்து அடுத்த தேர்தலில் இருந்து வரதுக்கான வாய்ப்பு இல்லை, நிச்சயமாக கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்ற ஒரு கருத்து முதல்ல அண்ணாமலை அவர்கள் தான் பதிவு செய்கிறார். அதற்கப்புறமா நடிகர் விஜய் அவர்கள் வந்து அவர் பேச்சுல இதே கருத்து வந்து வழிமொழிந்தார். இப்போ இதற்கான கணக்குகளும் சில இருக்கு. அதாவது அரசியல் வந்து எப்பயுமே கணக்குகள் அடிப்படையில் தான். இப்போ 1977 2024 வரைக்கும் தமிழகத்தில் நடந்த எல்லா தேர்தல்களையும் நம்ம எடுத்துக்கலாம். 1996 அது ஒரு எக்ஸெப்ஷனான தேர்தல். அந்த தேர்தல் நீங்களாக அதிமுக திமுக இரு பெரும் கட்சிகள் இவங்க 2 பேர் மட்டும் தனித்து வாங்கிய வாக்குகள் 50% குறைவா வாங்கினதே கிடையாது வரலாற்றில், சட்டமன்றமாகட்டும் பாராளுமன்றமாகட்டும். 96 வந்து ஒரு எக்ஸெப்ஷனல் தேர்தல். ஏன்னா அதுல திமுக 17 தான் நின்னாங்க, ஏடிஎம்கே 10 தான் நின்னாங்க, காங்கிரஸ் நிறைய நினைச்சு அந்த தேர்தல் ஒதுக்கிடுறேன். ஏன்னா இப்போ நிறைய ஃபேக்ட் செக்கர்ஸ்லாம் இருக்காங்க, நம்ம சொல்லிட்டா 96 கொண்டு வந்துருவாங்க. 96 நீங்களாக 50 ஆண்டு கால தேர்தல் வரலாற்றுல முதல் முறையாக திமுக அதிமுக 2 பேர் மட்டும் இந்த 2024 தேர்தலில் வாங்கிய வாக்குகள் 47.39%. இப்போ எங்களுடைய கணக்கு என்னன்னா, இப்போ என்னுடைய வாயில நான் வந்து ஒரு மாநில செயலாளர், ஒரு செய்தி தொடர்பாளர், ஏடிஎம்கேவோட கூட்டணி போவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பதில் சொல்றதுக்கு எனக்கு தெரியாது. சொன்ன பிறகும் அதுக்கு எங்க வேலை இருக்கு? அந்த முடிவு வந்து பாராளுமன்ற குழு எடுக்கிறதா. அதற்கு முன்னாடி நானோ இல்ல சொல்ல வேண்டாம், யாருமே சொல்ல முடியாது. பட் அதோட கணக்கு நான் சொல்றேன். இல்ல நீங்க அதுக்கு முன்பு ஒரே கேள்வி, நீங்க அதை சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க அதிமுகவோடு கூட்டணி போகணும்னு இருந்தா இங்க அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு தான் நீங்க சொல்லணுமே தவிர அந்த क्वेश्चन எப்படி என்டிஏன்னு பயன்படுத்த முடியும்? நீங்க பயன்படுத்திட்டீங்கனாலே ஏடிஎம்கே அதான் பொங்கலூர் மணிகண்டன் சொன்னார், வாய்ப்பே இல்ல. இப்போதைக்கு அந்த क्वेश्चनே கிடையாது நம்மளுக்கு. அந்த क्वेश्चन வந்தா அதுக்கான டெஃபினிஷன் அப்புறமா. இல்ல ஏடிஎம்கே என்டிஏக்குள்ள வரும்ன்றீங்களா? இல்ல யாரு வந்தாலும் பிஜேபி அதுல அங்கமா இருந்ததுன்னா என்டிஏ ஆட்சி தான். இப்போ வந்து வடகிழக்கு மாநிலங்கள்ல இப்ப வந்து எல்லா சேனல்கள் அது விட்டுருங்க, அந்த பிரச்சனையே போவேனான்ட்டு நான் போவேன் சார். 26 பேச முடியும். ஓப்பனிங் ரிமார்க் நான் முடிச்சிடுறேன். இப்போ என்டிஏ வந்து இந்த 24 தேர்தல் வந்து 19% வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. இப்போ அரசியல் என்ன வேணாலும் நடக்கலாம். இன்னும் 13-14 மாதம் இருக்கு அடுத்த தேர்தலுக்கு. இப்போ திமுக கூட்டணி இப்படியே வலுவா இருக்குமா? அங்கிருந்து 1-2 வருவாங்களா? இப்போ விஜய் அவர்கள் வந்து தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இங்கிருந்து அங்க போவாங்களா, இல்ல ஏடிஎம்கே கூட்டணிகள் போவாங்களா? இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அதுல மட்டும் நீங்க முடிச்சிடுறாங்க. அசியூமிங் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாண்ட்ல 5 கார்னர் ஃபைட் நம்ம எடுத்துக்கலாம். 5 கார்னர் ஃபைட் இப்போ நாங்க வந்து 19% ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்கோம். இப்போ 5 கார்னர் ஃபைட்டுன்னு நீங்க போகும்போது ஒரு 25% வைத்திருந்தாலே ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு நீங்க இடங்களை வென்று விடலாம். அப்ப எங்களுக்கு இன்னும் 5% ஓட்டு தான் வேணும். எங்க கூட ஏன் எந்த கட்சி வரமாட்டாங்க? இன்னைக்கு இந்தியாவிலே ஆளுகின்ற கட்சி 21 மாநிலங்கள் ஆட்சி, 15 முதல்வர்கள், 6 மாநிலங்கள்ல கூட்டணி ஆட்சி. இப்ப எங்களுக்கு ஒருவேளை இந்த 5 கார்னர் ஃபைட் ஒரே ஒரு கேள்வி பிராக்டிகலா நான் சொல்றேன். நீங்க பிராக்டிகலா எனக்கு ஒரு புரிதலுக்காக ஃபைட்ல இன்னும் 5% தான் நாங்க ஆட்சி அமைப்போம் சார். 2024ல 18%ன்றத கணக்கு பண்ணி அதுல இருந்து 5% வந்தாலே ஆட்சி அமைப்போம்னு 24 நீங்க வச்சீங்கன்னா அதான் கரெக்ட். அப்படி இருந்ததுன்னா அங்க 47%ஓட திமுக கூட்டணி இருக்கு. அதுதான் முதல்ல சொல்லிட்டேன். அங்க 10% குறைஞ்சாலும் அவங்க தானே ஆட்சி. நான் சொன்ன மாதிரி ஒருவேளை நான் எல்லாமே இப்ப வந்து ஹைபோதசிஸ் தான். இல்ல உங்க டேட்டாவுல இந்த முரண் இருக்கு. தப்பு இல்ல. அதுக்கு முன்னாடி சொல்லிட்டேனே, திமுகல இருந்து பல கட்சிகள் வெளியே போகலாம், இன்னொரு அணிக்கு போகலாம், இல்ல அப்படியே இருக்கலாம், எதுவுமே எனக்கு தெரியாது. நான் சொல்றேன் அப்படி போனாலும் ஏடிஎம்கேக்கு பலன் சார். நீங்க சொல்ற ஆப்ஷன் விஜய் கூட போயிட்டாங்கன்னா என்ன சார்? விஜய் அவர்கள் கூட போயிட்டாங்கன்னா ஏடிஎம்கேக்கு
திமுக இருந்து ஒரு 2 கட்சிகள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நான் நடக்கும்னு சொல்லல, விஜய் அவர்களோட போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுதுல எல்லாருக்குமே. அததான் பீட்டர் அல்போன்ஸ் சந்தேகப்பட்டாங்க. இந்த விஜய் வருகை எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இதெல்லாம் ஹேஷியங்கள் தான், இதெல்லாம் ப்ராபபிலிட்டிஸ் தான். நான் என்ன சொல்றேன், இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்களா இங்க நாங்க மட்டும்தான் ஆட்சி வைப்போம், அதெல்லாம் கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் மறைந்ததோட முடிஞ்சு போச்சு. இன்னும் நீங்க மோனோபோலி வச்சுக்கிட்டு நாங்க தான் இங்க அப்படின்னு நீங்க தாராளமா சொல்லிட்டு இருக்கலாம். மக்கள் முடிவுகள் எப்படி கொடுக்குறாங்கன்றது நம்ம போக போக பார்க்கதான் சொல்றது இல்ல சார். நான் பிராக்டிகலா கேக்குறேன். பீட்டர் ஐயா சொன்னார்ல, எல்லாமே ஒன் மேன் பார்ட்டி அப்படின்னு சொன்னாருங்களே. ஒன் மேன் பார்ட்டி வச்சே நாங்க 19% வாக்கு வாங்கிட்டோம்னா, ஒரு 2 மேன் 3 மேன்லாம் 2 பேர் சேர்த்துட்டோம்னா அப்ப 30-40 போயிடுவோம் போலயே. அதனால எல்லாமே கணக்குகள் தான். ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். இப்ப மணிகண்டன் ஐயா ஒன்று சொன்னாரு, ஒரு கட்சிக்காரனா எனக்கு ரொம்ப வலிச்சுது. அதாவது பிஜேபி எப்படியோ ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டாங்க, அப்படி வாங்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. கோயம்புத்தூர் வந்து அதிமுக சிட்டிங் 10ல் 9 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அந்த தொகுதியில அதிமுக டெபாசிட் காப்பாத்துறதுக்கு ஒரு 5000 ஓட்டு தான் அதிகமா வாங்கியிருக்காங்க. நாங்க வந்து 35% வாக்குகளை வாங்கியிருக்கோம். இதே சவுத்துல போயிட்டீங்கன்னா கன்னியாகுமரியில நாம் தமிழரோட கீழே, எனக்கு தெரிஞ்சு அதிமுக ஆரம்பிச்சதுல இருந்து வரலாற்றுல 50,000 வாக்குகள் வாங்கி 4வது கட்சியா போனதான வரலாறே கிடையாது. அது மட்டும் இல்லாம 7 இடங்கள்ல வைப்பு தொகையை இழந்த வரலாறும் கிடையாது. இன்னைக்கு அதிமுக அவர் வந்து என்ன டச் பண்ணதுனால நான் இது பேசுறேன். பொதுவாக நான் சாஃப்டான பர்சன், யாரையுமே பேச மாட்டேன். அதிமுகக்கு டவுன் சவுத்துல நிற்பதற்கு கூட கேண்டிடேட் இல்லாத ஒரு கட்சியா நீங்க இருந்துட்டு எங்களை பார்த்து நீங்க ஏமாத்தி வாங்கிட்டீங்க. அதாவது மக்கள் மேண்டேட்டை ரெஸ்பெக்ட் பண்ணிடலாம். நம்ம எங்களுக்கு 19% கொடுத்திருக்காங்கன்னா மோடி அவர்களை விரும்பி தான் கொடுத்திருக்காங்க. ஏமாத்தி வாங்கிட்டீங்க, எப்படி ஃப்ராட் தனம் பண்ணீங்க, அந்த வார்த்தைகள்லாம் வேணாம். இப்போ சூர்யா அவர்கள் பேச்சிலிருந்து என்டிஏ ஆட்சின்றப்ப எப்படி வாய்ப்பு அப்படின்றப்ப அவர் சில லாஜிக் சொல்றார். திமுக கூட்டணியிலிருந்து விலகலாம், அது உங்களுக்கு இல்ல, விஜய்க்கு கூட போகலாம், எங்களுக்கு ஒரு 5% கூட வந்தாலே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு தியரியை முன்வைக்கிறார். சுருக்கமா பொங்கலூர் பண்ணிட்டு சார். ஒண்ணு இல்ல, இப்போ 2019 பிஜேபி உள்ளிட்ட இதே அணிதான் இருந்தது. அப்ப கோயம்புத்தூர் என்ன வாங்குச்சு, தமிழ்நாடு என்ன வாங்குச்சு சொல்லுங்க. இதோட மோசமா இருந்தது எப்படி? அப்போ அன்றைக்கு என்ன மாறுபாடு வந்து தேர்தல் தான் கணக்கு எடுத்துக்க முடியும். 10 வருஷம் முன்னாடி 5 வருஷம் முன்னாடி படுதோல்வி அடைந்தது இதே கூட்டணி. அப்ப 21ல அதை விட கூடுதலாக அதிமுக தனித்தே வாங்கியிருக்கு. காரணம் என்ன? மோடிங்கிற எக்ஸ்ட்ரா லக்கேஜை அதிமுக வைத்ததுதான் மிகப்பெரிய தவறு என்பதை அதிமுக புரிந்து கொண்டது. அவர் இல்லைன்னா முதலமைச்சர் யார் என்று வந்தால் மோடியா வென்று காட்டுங்க. ஓகே பீட்டர், ஒரே ஒரு கேள்வி. பீட்டர், இப்போ எல்லாருமே என்ன பேசுனாங்கன்னா, தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் கணக்காளர்கள்லாம் 5 முனை போட்டி அப்படின்னா அது அட்வான்டேஜ் வந்து திமுக அணிக்கு இருக்குன்ற மாதிரி. ஆனா சூர்யா அவர்கள் சொல்றது, இப்ப நேத்து அமித்ஷா பேச்சோட நீங்க ஒட்டியே பார்க்கலாம், 5 முனை போட்டினாலுமே அது எங்களுக்கு சாதகமாக இருக்கும், எங்களுக்கு நிறைய கணக்குகள் இருக்கு அப்படின்றார். உங்க அணியை பலவீனப்படுத்த முடியும், அதிமுக ஏற்கனவே எங்களுக்கு பலவீனமா இருக்கு, விஜய்ன்ற ஃபேக்டர் அதை வச்சு ஒரு 5% எங்களால் வெல்ல முடியும்னு ஒரு கணக்கு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? அதை நோக்கி தான் பயணிக்கிறாங்களா? இல்ல தம்பி சூர்யா வந்து he has got a nice way to tell things but which are not acceptable or not வந்து facts. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பட் அதாவது இன்னைய பொறுத்த வரைக்குங்க பாஜக வந்து ரொம்ப பிராக்டிக்கல் கட்சிங்க. அதுல இருக்கிறவங்க எல்லாம் நான் தப்பா நினைக்க கூடாது. இப்ப அமித்ஷா இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் வந்து டவுன் டு எர்த் பிராக்டிக்கல் மேன் பிகாஸ் இஸ் ஏ ஷேர் புரோக்கர். அவர் வந்து ப்ரொஃபஷனலா இஸ் ஏ ஷேர் புரோக்கர். ஹி நோஸ் எங்க வந்து என்ன பண்ணா அந்த டீல் வந்து ஸ்ட்ரைக் ஆகுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து இன்னைக்கு வந்து நிச்சயமா வந்து தமிழ்நாட்டினுடைய யதார்த்தத்தை வந்து ரொம்ப புரிந்தவங்க. இன்னைக்கு திமுக கூட்டணியை அவங்க கை வைக்க முடியாது. அதாவது நெருப்புல புழுப்பத்தாதுன்னு சொல்லுவான் எங்க ஊர்ல கிராமத்துல. இந்த கூட்டணி வந்து இன்டாக்ட். நீங்க சொன்னீங்கல்ல 47%, அவங்களுக்கும் வந்து பாஜக இஸ் நாட் லிவிங் இன் an ivory tower. RSS அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நம்மகிட்ட வந்து சிட்டிங் டக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க ஆங்கிலத்துல. ஒரு ஹண்டிங் போறீங்க, ஹண்டிங் போகும்போது ஷூட் பண்ணும்போது யார் இருக்கணும்னா சிட்டிங் டக், உட்கார்ந்து இருக்க வாத்து தான் ஷூட் பண்ண முடியும், அல்லது சாஃப்ட் டார்கெட்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இந்த ஒன்லி பார்ட்டி அவைலபிள் ஃபார் கிராபிங், அதை வந்து கிராப் பண்றதுக்கு உள்ள இருக்கிற தயாராக இருக்க அவைலபிளா இருக்கிற கட்சி, நாட் தயாரா இருக்கிற கட்சி, அவைலபிளா இருக்கிற கட்சி அவங்களுக்கு வந்து அதிமுக தான். அந்த அதிமுக வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் இன்னைக்கு எடப்பாடி, அது போக விடாம தடுத்து.
இப்ப அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, ஒரு காம்பினேஷன் அதிமுகவும் விஜயும் சேர்ந்தால் அந்த ஃபைட் எப்படி வந்துரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎம்கே வெர்சஸ் அந்த கூட்டணிக்கு ஃபைட் வந்துரும். அந்த ஃபைட் வந்து நாட் என்டிஏ வெர்சஸ் டிஎம்கே இல்ல, டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே பிளஸ் விஜய் கூட்டணி. அத வந்து பாஜக அலோ பண்ணவே பண்ணாது. You take it from me. அந்த கூட்டணி will never happen. ஒரு பிரேக் ஏன்னா நீங்க என்ன பேச போறீங்கன்றத இல்ல ஒன்னு சொல்றேன். முடிச்சிருங்க ப்ளீஸ். இல்ல எதுக்காக வேண்டி நான் போன தடவை சொல்லிட்டேன், முடிச்சிட்டேன். எதுக்காக வேண்டி விஜய்க்கு வந்து Y+ கொடுத்து வச்சிருக்காங்க, அதெல்லாம் நீங்க யூகம் தான். எதுக்காக வேண்டி வச்சிருக்காங்க? அவர் கேட்டாரா இல்ல வந்து மாநில அரசு அனுப்பிச்சதா? என்ன காரணம்? பேசலாம். சூர்யா அந்த பதில பிரேக்குக்கு அப்புறம் பேசுங்க, எல்லாம் காத்திருப்பாங்க. அதாவது பீட்டர் ஐயா எடப்பாடி ஐயாக்கு இவ்வளவு புகழ்ந்து பேசுறத பார்த்தா நான் சொன்ன கணக்குப்படி காங்கிரஸே கூட ஏடிஎம்கேவோட போனாலும் பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம், காத்திருங்க. ஒரு பிரேக். அதிமுக இருந்ததுதானே வரலாமே, தப்பு இருக்குது. ஆசை